வயிறு நிறைய நீங்கள் உணவு அருந்து விட்டு செல்ல வேண்டும் என்பது திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய அன்பான வேண்டுகோள். பட் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த மேடை கஸ்தூரியோட மேடைன்னு சொல்லிட்டாரு. அது பாருங்க, எனக்கு இன்னைக்கு பேசுறதெல்லாம் மறந்து போய் ஒரு 2 வாரம் முன்னாடி இங்கே நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இதே மேடை, இதே ப்ளூ கலர் கார்பெட், இதே மாதிரி ஒரு பாடல் வெளியீட்டு விழா. ஆனால் அன்றைக்கி நான் தான் தொகுப்பாளினி. என் கையில் இந்த செல்ஃபோன் வேறு இருந்துச்சு பாருங்க. அன்னைக்கு ஆரம்பித்த சர்ச்சை ஊஞ்சி முடியறதுக்குள்ளே அடுத்த சர்ச்சை. இப்படி நாம் இன்றைக்கி என்ன பேசுனா சர்ச்சை வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தால், இன்றைக்கி வேலு பிரபாகரன் சார் உங்ககிட்ட என்ன சொன்னார்? இதுதான் நடக்குது. நீங்கள் வாங்க பேசுங்க, எதெல்லாம் பேசணுமோ இன்றைக்கி நீங்கள் பேசணும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு 2-3 தடவை சொன்னார். கஸ்தூரி வரணும், ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசினதுக்கப்புறம் பேசணும்னு நினைக்கிறவங்களுடைய அந்த ஊக்குவிப்பில் நாம் எதையாவது சொல்லி அதுக்கப்புறம் பேசிட்டா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் என்ன அதுக்கு வேற விதமாக அதை ஒரு வழியாக்கி, இப்பெல்லாம் ட்விட்டரில் கூட நான் எந்த பேரும் போடுறதில்ல. இன்றைக்கி காலையில் ஏன்னா பேர் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையாச்சா, அதனால் இன்னைக்கு காலையில் பேரே இல்லாமல் எதுவுமே புரியல அப்படின்னு ஒரு ட்விட்டர் போட்டேன். அதை ரொம்ப சரியாக புரிஞ்சு எல்லாரும் எடுத்து எழுதி இதை தான் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் நான் இனிமேல் நான் எல்லா கருத்தையுமே வணக்கம், இன்னைக்கு பலான படத்தில் பலானவர்கள் வந்திருக்காங்க, இது பலான வகையில் ரொம்ப பிரமாதமாக பலானதாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகணும். அப்போ அதையும் விடுறதில்லை. கஸ்தூரி பலான கருத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவீங்க. இப்படி இருந்தால் ஒரு ஆள் என்னதான் பேச முடியும் சொல்லுங்க? வேலு பிரபாகரன் அவர்கள் எனக்கு ஒரு மிக பொறுமையான ஒரு வாத்தியார் மாதிரி, நான் அவருக்கு ரொம்ப மக்கான மாணவி மாதிரி. எந்த விஷயத்துலனா இந்த பெரியார் பகுத்தறிவு விஷயத்தில் அவருக்கு பிடிச்ச கருப்பை பற்றியும் கற்பை பற்றியும் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்கிற மாதிரி பல முறை என்கிட்ட விவாதிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. நான் தான் சொன்னேனே, நான் ஒரு மக்கு மாணவி. நான் அவர் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது எதையாவது சொல்லி திட்டு நிறையா வாங்குவேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி என் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அவர் வச்சுருக்காரு. அவருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் பெண்கள் மீதும் பெண்களுடைய ஆற்றல் மீதும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. என் மீது ஒரு நல்ல ஒரு அக்கறை உண்டு. அதற்கான நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மேடைக்கு என்ன மிகவும் அன்பாக வற்புறுத்தி வரவழைச்சது அவர் தான். இங்கே நான் வேலு சாருடைய பிரபாகரன் சாருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு தான் வந்தேன். இன்னொரு விஷயம், தமிழ்செல்வன் அவர்கள் அவர் தலைமையில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டா, அதாவதுங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு முரண் என்னன்னு கேட்டால், ஒருத்தருக்கு இங்கே கருப்பு சட்டை, இன்னொருத்தருக்கு வெள்ளை சட்டை. ஆனால் 2 பேருக்குமே மனசு பார்த்தீங்கன்னா தூய வெள்ளை, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த கருப்பு வெள்ளை 2 பேரும் சேர்ந்து கருப்பு வெள்ளையிலிருந்து கலராக சினிமாக்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவங்களுக்கு நீங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கணும். ஏன்னு கேட்டால், இன்னைக்கு பாருங்க, நம்ம சகோதரர் கிளெமெண்ட் வந்திருக்கிறாரு, அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிக நெருக்கமானவர். இதை யாரும் சொல்லலைல்ல, யாருக்கும் தெரியாது இல்லை. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிக நெருக்கமானவர். என்னங்க, ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒயிட் ஹவுஸ் வந்துடும்ல உங்கள் ஏரியாலேருந்து. இவர் இருக்கிற இடத்துலேருந்து ஜஸ்ட் 30 மினிட்ஸில் ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகை இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப்பை எப்போ பார்த்தாலும் டக்குன்னு நேரடியாக போய் பார்க்கக்கூடிய அளவில் ஒரு நெருக்கமான தொலைவில் இருக்கக்கூடியவர், அமெரிக்காவில் இருக்கிறவர். அவரை பார்க்காம உங்கள் எல்லாரையும் பார்க்கணும், நம்ம எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தமிழ் ஆர்வத்திலையும் தன்னுடைய சினிமா ஆர்வத்திலையும் கண்டம் விட்டு கண்டம் எல்லாத்துக்கும் பெரிய ஒரு கண்டம் இன்னைக்கு பட தயாரிப்பு தான். அந்த கண்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு பாருங்க. அந்த மன தைரியத்துக்கும் சரி, அவருடைய தீராத அந்த காதலுக்கும் சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பாராட்டு, ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் நல்லா வருவீங்க, ரொம்ப நல்லா வருவீங்க. ஏன்னு கேட்டால், எனக்கு முன்னாடி ரத்னகுமார் சார் பேசினாங்க, உண்மையாக பேசினாங்க. எனக்கே அந்த நோய் தான். அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு பார்க்குறேன், முடியறதில்லை.
எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசணும், எந்த சர்ச்சையும் இல்லாமல் பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மை பேச முடியாது. பாசாங்க மட்டும்தான் இங்கே நாம் வந்து வரவேற்கிறோம். பகுத்தறிவுன்னு பிரபாகரன் ஐயா சொன்னாங்களே, இன்னைக்கு பகுத்தறிவின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்ற எல்லாருமே பகுத்தறிவுக்கு பதிலா பாசாங்க தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. பெரியார் சொன்னது எத்தனையோ விஷயங்கள் இருக்க, அதுல அவர் சொன்னதுல இல்லாத பிரிவினைய மட்டும்தான் இன்னைக்கு பகுத்தறிவுங்கிற பேர்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே தான் நான் நினைக்கிறேன், ஐயா எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் விளக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கடவுள் அப்படின்னு உருவகப்படுத்திடுறேன். என்னால் பதில் சொல்ல முடியல. நேற்று வரைக்கும் முந்தா நாள் பேசின ஒருத்தர் நேற்றுக்கு பிரச்சாரத்தில் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிட்டாரு. எதனால்? அவரை விட எனக்கு மொத்தமே 3 வயசு தாங்க கம்மி. எனக்கு திக்குன்னு இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் கடவுள் எப்போ நினைவுக்கு வருவார்னா, கஷ்டம் வரும்போது கடவுள் கண்டிப்பாக நினைவுக்கு வருவார். நல்லதெல்லாம் நடக்கும்போது என்னுடைய திறமையால் வந்தேன், என்னுடைய உழைப்பால் வந்தேன் அப்படின்னு சொல்கிற நம்முடைய அந்த ஈகோ கஷ்டம் வரும்போது ஆண்டவன் சோதிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லும். அந்த ஒரு வகையிலையாவது ஆண்டவனை தவிர்க்க முடியாது. ஏன்னு கேட்டால், நான்லாம் கோழங்க, எனக்கு வர்ற கஷ்டம் என்னால் தான் வருது, நான் படுற இன்னல்கள் அதுக்கு நானே தான் பொறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு மனதைரியம் மனோதிடம் கிடையாது. எனக்கு அந்த நேரத்தில் போய் சரண் அடையறதுக்கு யாராவது தேவை. யாரும் இல்லாத என்ன மாதிரி ஆட்களுக்கு கடவுள் தான் இருக்காரு. அந்த மாதிரி இடத்துல எல்லாருமே இருந்திருப்போம். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டம்னு போய் நிற்கும் பொழுது எல்லாருக்கும் தமிழ் செல்வன் சார் கிடைக்க மாட்டார். அப்போ நாம் எங்கே போய் அழுவுறது? தமிழ் செல்வன் சார் வந்து ஒரு உண்மையான ஹீரோங்க, உண்மையான ஹீரோ அவர். எத்தனையோ ஹீரோக்களை நாம் திரையில் பார்க்குறோம், நான் சினிமாக்காரி தான். ஆனால் திரையில் பார்க்கக்கூடியவர்கள் திரையில் வரைக்கும் ஹீரோ. அதுதான் பகுத்தறிவு. சினிமாவை சினிமாவாக பார்க்கணும், சினிமா ஹீரோக்களை சினிமாவில் பார்க்கணும். ஆனால் நம்ம சினிமா ஹீரோக்களை தெய்வங்களாகவும் தெய்வங்களை சினிமாவில் நடிக்கிற ஹீரோஸாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையான மனிதர்களை அடையாளம் காண நம்ம தவறிடுறோம். இங்கே நிற்கக்கூடிய நம்முடைய சகோதரியர் கிளமெண்ட், அவர் மாதிரி எல்லாராலையும் செஞ்சிட முடியுமா? நீங்கள் உங்கள் ஊரை விட்டு, வேலையை விட்டு, உங்களுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் உங்களுடைய இளமை கால கனவுகளை உங்களால் உருவாக்கிட முடியுமா? எத்தனை பேரால உங்களுடைய இளமையை, எல்லாருக்கும் ஆசை இருந்திருக்கும்ல. சின்ன வயசுல 6 வயசுல எந்த குழந்தையாவது கேட்கும்போது அது வந்து நான் வந்து பத்திரிகையாளர் ஆக போறேன், நான் வந்து மேனேஜர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா? நான் போலீஸ் ஆக போறேன், நான் வந்து நான் டான்ஸ் ஆட போறேன், நான் அஸ்ட்ரோநாட் ஆக போறேன், நிலவை தாண்டி நம்முடைய கனவுகள்லாம் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அதில் சின்ன ஒரு பகுதியை கூட நம்மளால் செய்ய முடியுமா? என்னால் செய்ய முடியாது. எனக்கு ஏதோ என்னுடைய சினிமா வாழ்க்கையில் வந்து சினிமா வந்ததுக்கே நாங்கள்லாம் வந்து பயங்கரமாக திட்டு வாங்கின ஆட்கள். ஏன்னு கேட்டால், எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் படித்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு பாதுகாப்பான விஷயங்களில் குறிப்பாக பெண்கள் என்னவெல்லாம் செய்யலாம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே செய்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு சினிமா பின்புலம் இல்லாத ஒரு பெண் நான். எல்லாரும் என்ன கேட்டாங்க, போயும் எவ்வளவு பெரிய படிப்பாளி, ஸ்கூல் ஃபஸ்ட்டு, கோல்டு மெடலிஸ்ட்டு, எவ்வளோ பெரிய படிப்பாளி, ஐஏஎஸ் ஆவான்னு நினச்சா நீங்கள் போயும் இந்த சினிமா சாக்கடையில் தள்ளிட்டீங்களே. ஏன்? அதனால் என்ன? அவன் நல்லா டான்ஸும் தானே ஆடுவா. எங்கள் அப்பா மட்டும் பெண் சுதந்திரத்தை பற்றி பேசினார். பெண் சுதந்திரம் பெண்களால் வருவதில்லை, பிற ஆண்களால் வருவதில்லை, தந்தைகளால் வருவதுதான் பெண் சுதந்திரம். மிகப்பெரிய சொத்துரிமையை இன்னைக்கு நம்ம வந்து தமிழகத்தில், இந்தியாவில் சட்டம் மூலமாக பெண்களுக்கு அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த சொத்து உரிமைங்கிறதுக்கு முன்னாடியே சுதந்திரம்ங்கிறத ஒரு பெண்ணின் கணவன், ஆனால் அந்த கணவனுக்கும் ஒரு பெண்ணின் தந்தை தான் எந்த ஒரு பெண்ணுக்குமே சுதந்திரத்தை கொடுப்பார். மனைவியை எப்படி இருக்கணும் அப்படின்னெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை வச்சிருக்கிற எந்த ஒரு ஆணும் கூட தன்னுடைய மகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் வேற லெவலில் யோசிப்பான்.
மனைவி கண்ணகியா இருக்கணும்னு நினைக்கிறவன் மகள் கல்பனா சாவ்லாவா இருக்கணும்னு தான் நினைப்பான். இந்த இடத்துல தான் நீங்க கை தட்டணும். அந்த மாதிரி ஒரு மிக நல்ல ஒரு தந்தை. அது மட்டும் இல்லாம அவர் வந்து எங்க அம்மா அட்வொகேட்டு, எப்பவுமே வந்து கிரிமினல்ஸ் எல்லாரோடையும் வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஊர் உலகத்துல எதெல்லாம் கெட்டு கிடக்கு அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா எங்க அப்பா வந்து ஒரு இன்ஜினியர். காலம் முழுக்க அவர் வந்து பாய்லர் பிளான்ட்டு இந்த மாதிரி விஷயங்களோடய வந்து காலம் தள்ளினதுனால அவரை பொறுத்த வரைக்கும் பெருசாக சத்தம் வந்தால் அது பெருமூச்சுன்னு கூட நினைக்க மாட்டார். ஏதாவது ஒரு பாய்லர் பிளான்ட்லேருந்து ஸ்டீம் வருது அப்படின்னு நினைப்பார். ரோட்டில் பெண்கள்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போயிருந்தால் அந்த பெண்ணை பார்க்குறத விட அவங்களுடைய காலில் இருக்கிற செருப்பில் எத்தனை ஆணி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு மிக மிக உயரிய பண்புள்ள அந்த தந்தைக்கு சினிமா உலகத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னெல்லாம் தெரியவே தெரியாது. அவருக்கு தெரியவே தெரியாது, அதை யோசிக்க கூட தெரியாது. அதனால் என்ன என்ன என் பொண்ணுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு சாக்கடை, அதில் தள்ளிட்டீங்களே அப்படின்னு கேட்டப்போ யார் சொன்னா, ஏன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதில் நான் சொன்னேன்ல பாசாங்கு இல்லைன்னு. இன்னைக்கு இந்த இடத்துல நான் இதை தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஆனால் உங்களுடைய மனதிலையும் கண்டிப்பாக நிறுத்தி வச்சுக்கோங்க. அதுதான் பத்திரிக்கை எழுதுறாங்களே சினிமா நடிகைங்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.